இந்த மாவட்டத்தை பெரிய மாவட்டம் வேலூர் மாவட்டமா இருந்தது, அத பெருசா இருந்தத மூன்றா பிரிச்சாங்க. எதுக்கு? சீக்கிரம். இப்ப பெரிய வீடா இருந்தா நிறைய வேலை, சின்ன வீடா இருந்தா நல்லா கவனிச்சிக்கலாம் இல்லையா? ஒரு 4 பேர் இருந்தா கொஞ்சம் வேலை கம்மி. அதனால அது நிர்வாக வசதிக்காக சின்ன மாவட்டமா பிரிச்சாங்க. பிரிச்சாங்களே ஏதாவது செஞ்சாங்களா? எப்பயோ பிரிச்சது, எதுவுமே செய்யல. அதற்கும் போராட்டம் செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இந்த மாவட்டத்தை நிர்வாக வசதிக்காக சின்னதா பிரிங்க. ஆனா இங்க என்ன, ஒரே ஒரு கலெக்டர் ஆபீஸ் கட்டணதோட சரி. மருத்துவ கல்லூரி கேட்டிருக்கீங்க, கொடுத்தாங்களாமா? இந்த பக்கம் மருத்துவ கல்லூரி ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஒரு மருத்துவ கல்லூரி ஆரம்பிச்சாலும் 150 மாணவர்கள் இதுல போய் சேருவாங்க. இப்ப நீங்க இந்த சின்ன குழந்தைங்களை கேளுங்க, என்ன உங்களுக்கு ஆகணும்னா எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு தான் சொல்லுவாங்க இல்ல? யார போய் கேட்டாலும் உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்னமா குழந்தைன்னா, எனக்கு டாக்டர் ஆகணும். அப்ப மருத்துவ கல்லூரிகள் தொடங்குங்களே. எத்தனையோ மாவட்டத்துல மருத்துவ கல்லூரியே கிடையாது, இந்த மாவட்டத்திலயும் கிடையவே கிடையாது. மருத்துவ கல்லூரி தொடங்க வருஷத்துக்கு 150 டாக்டர் உருவாவாங்க. அப்ப எத்தனை பேருக்கு மருத்துவம், தரமான இலவசமான மருத்துவம் கிடைக்கும்? மருத்துவ கல்லூரி கிடையாது, பொறியியல் கல்லூரி கிடையாது, இன்ஜினியரிங் காலேஜ், கலை அறிவியல் கல்லூரி, மகளிருக்கு எதுவுமே கிடையாது. படிக்கிறதுக்கு எங்க போனோம்? வெளியூர் தான் போனோம். வெளியூரும் போய் படிக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். அனுப்புவாங்களா? அதை விட கஷ்டம். ஹாஸ்டல்ல சேர்ப்பாங்களா? மாட்டாங்க. ஏன்னா பாதுகாப்பு என்பது தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பே கிடையாது, கிடையவே கிடையாது. கஞ்சா மாவட்டம் முதல்ல போதை மாவட்டம் எது தெரியுமா? சென்னை போதை தலைநகரமா, 2வது கோயம்புத்தூரா, 3வது நம்ம ராணிப்பேட்டை மாவட்டமா. கஞ்சா அதிகம் புழங்கும் மாவட்டம் ராணிப்பேட்டை சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்களா இருக்காங்க, அந்த ஆம்பளை பசங்களும் கஞ்சா பழக்கத்துக்கும் டாஸ்மாக்குக்கும் அடிமையாயிட்டாங்க, சாராயத்துக்கு அடிமையாயிட்டாங்க. அதை விட அவர்களால பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்பு அதை விட அதிகம். இப்ப எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் சமீபத்துல ஒரு விளையாடிட்டு வர 2 பசங்களை பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்கிறாங்க. அதுவும் சின்ன பசங்களே தான். எதுக்காக? போதையில என்ன பண்றோம்னு தெரியல, சண்டையில பெட்ரோல் ஊற்றி ரெண்டு இளைஞர்களை எரித்து கொன்ற சம்பவம் நடந்திருக்குது. இதெல்லாம் என்ன, போதை அதிகமாக இருக்கு.